கமிஷனர் சார், எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. சுயநலத்துக்காக மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா நாய் பொய் சொல்லாது. அதுக்கு அபூர்வமான அறிவு உண்டு. குரு நேத்து இங்க வந்திருக்கிறான், இப்ப எங்க இருக்கிறான்? குருவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. ப்ரொஃபசர் சார், உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமும் படிப்பு உங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம் உங்களுக்கு தெரியலையா? எது குற்றம் எது சட்டவிரோதங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சட்டத்தை பத்தி சொல்லி தரவாங்க. உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், ஆனா குற்றவாளியை தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? குற்றவாளியை நீங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா அவனை எப்படி மடக்கி பிடிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு சட்ட விரோதி, சமூக துரோகி. அவன் அந்த குருவை எப்பவும் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சட்ட விரோதிக்கு இங்க சரணடைய இடம் கொடுத்தது தப்புதான். குரு நேற்று ராத்திரி இங்கதான் இருந்தான். இதோ அதுக்கு சாட்சி. குரு எங்க? சட்டத்தோட விரோதி, சமூகத்தோட கருங்காலி இதோ உங்க முன்னாலதான் நிக்கிறான். ப்ரொஃபசர், ஆமா, நான் தான் குரு. ப்ரொஃபசர் எதுக்காக தன்னை குருன்னு சொல்லிக்கிறேன்? அப்பவே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நான் தான் குரு. இல்ல ப்ரொஃபசர் சார், நீங்க குருவா இருக்க முடியாது. நீங்க குருவே இல்ல. நான் சொல்றது ஏமாறி நம்ப மாட்டேங்கிறேன். என்ன, எனக்கு குருவை தெரியும். ஒரு தடவை அவர் தான் என் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. இல்லம்மா, என் பேரை சொல்லி உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. இல்ல, உங்க மாதிரி நல்லவர் எப்படி ஒரு கொள்ளைக்காரனா இருக்க முடியும்? இது என்னால நம்ப முடியல. நீங்க எதையும் மறைக்கிறீங்க. நான் போய் சொல்லல, நான் தான் குரு, நான் தான் குரு. ரகு, ரகு, எத்தனை நாளைக்கு அப்புறம், எத்தனை துன்பங்களுக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேன். நீ லட்சியவாதியா இருந்தப்போ உன்னை மகனேன்னு கூப்பிட நான் மறுத்தேன். இன்னைக்கு உலகமே உன்னை குருன்னு கூப்பிட்டு பயந்து ஒதுங்கி நிக்கிறப்போ நான் அந்த குருவை கட்டி தழுவ வந்திருக்கேன்டா. காஞ்சி போன புண்ணை கத்திய வச்சுக்கிறதுல என்ன லாபம்? அப்பா, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட முடியும், ஆனா நான் எவ்வளவு பெரிய பாதி தெரியுமா? என் மகன்கிட்ட நான் தான் ஒரு தகப்பன்னு என்னால சொல்லக்கூட முடியல. இவ்வளவு கல்லஞ்சுக்காரனா நீ எப்படி எப்ப மாறின? காலம் என் மனசை கல்லாக்கிடுச்சு, உன்னை குருவா மாத்திருச்சு. நீ குருவாரத்துக்கு முன்னாலேயாவது உன் பிள்ளைய தேடி எங்கிட்ட நீ வந்துடக்கூடாதா? என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா உன் மகனை பாக்குறதுக்காவது என்ன தேடி நீ வந்திருக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு அப்புறம், எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் உன் மகன் எனக்கு கிடைச்சான் தெரியுமா? உன்னையே நினைச்சு, என் மருமக பார்வதியே நினைச்சு, அவன் முகத்தையே பார்த்து நான் திருப்திப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, உனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்தை நினைச்சு ரமேஷ் எவ்வளவு துடிச்சுட்டான் தெரியுமா? ரமேஷா? யாரு? உன் மகன் தான்ப்பா. உன்னை விடுவிக்கிறதுக்காக ஒரு பெரிய வக்கீல பார்க்க போயிருக்கான். அப்பா, எவன் உருவத்துல என்ன பாத்தீங்களோ, எவன் உங்க மருமக பார்வதியோட பிரதிபலிப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ரமேஷ் என் மகனும் இல்ல, உங்க பேரனும் இல்ல. முதல்ல போலி தாத்தா, இப்ப போலி அப்பா வந்திருக்காரு. எனக்கு தெரியும், நீ பெரிய எத்தன். ப்ரொஃபசருக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா உனக்கு தண்டனை நிச்சயம். தாத்தா, அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஆல்ரைட், உன்னுடைய போலி அப்பன் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர மாட்டான். யாரும் அடிபட்டு பாரு. நிறுத்து, நிறுத்து.
புல்லட் ப்ரூஃப் டிரஸ் நல்லா இருக்கா? ஐயோ ராஸ்கல். அசோக், இவரோட நிழலை கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான பழி வாங்கணும்? எதுக்காக ப்ரொஃபஸரை கடத்திட்டு போனேன்? ப்ரொஃபசர்? யூ மீன் குரு நம்பர் 2? எங்க அப்பாவை சொல்றீங்க இல்ல சார்? அசோக், ஏன் உன் உடம்பு அதட்டிக்கிறேன்? உன் சதை நாய்க்கு கூட போட நாய்க்கு கிடையாது. ப்ரொஃபசர், ஏய், உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க? என் உயிரை வேண்டாலும் தரேன். அவரை ஒண்ணு செய்யாத. யாரையும் நான் விடுறதா இல்ல. ஏன்னா நீ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற, அவன் ரமேஷுக்கு இடைஞ்சலா இருக்கிறான். நாயே, அப்பாவியான ஒரு மனுஷரை கட்டி போட்டு அடிச்சுதான் உன் வீரத்தை காட்டணும். இது இரக்கமில்லாத பாவிகளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், அவ்வளவுதான். இப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் தர்றேன். வாழ்றதுக்கு இல்லடா, சாகிறதுக்கு. முதல்ல சாகிற வாய்ப்பு யாருக்கு வேணும்? உனக்கா இல்ல உன் அருமை தகப்பனா இருக்கா? மகனே அசோக், அப்பா, இதை உடனே நீங்க கமிஷனருக்கு தெரியப்பட்டோம். அப்படியா? சரி, சொல்லிடு. அம்மா, யார் கூட பேசுறீங்க? ரமேஷும் அவனுடைய ஆட்களும் ப்ரொஃபஸரை கடத்திட்டு போயிட்டாங்க. அசோக் உங்களை துரத்திட்டு போயிருக்கானா? அசோக், ப்ரொஃபஸர், இவங்க 2 பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் போன் பண்றாங்க. சுஜாதா, அசோக் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது பெரிய கொடுமை அம்மா. என் அப்பாவை கொலை பண்ணவர நீ இறக்கப்படுறியாமா? உங்க அப்பா கொல்லப்படல, அவர் செய்த பாவத்துக்கே அவர் பலியாயிட்டார். அம்மா? ஆமா சுஜாதா, உங்க அப்பாவால அசோக் தன் தாயாரை இழந்தா. இப்போ தான் உயிரையே இழக்க போறான். சாக போற கைதிகளுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர்றேன். நீங்க எப்படி சாகணும்னு விரும்புறீங்க? ஒன்னாகவா இல்ல தனித்தனியாகவா? நோ நோ, அவங்க 2 பேரும் சேர்ந்தே சாகணும். ஆனா அவ்வளவு ஈஸியா சாகக்கூடாது. அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அதை நாம பார்த்து ரசிக்கணும். இவங்க மண்ணுக்கு சமானமானவங்க. மண்ணோட மண்ணா போகட்டும், கொண்டு போங்க.
மிஸ்டர் அசோக், இந்த சமூக விரோதிகளையும் சட்ட விரோதிகளையும் பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல கமிஷனர் சார், ப்ரொஃபசர் சமூக விரோதி இல்ல, அவர் தேச பக்தர். ஆமா கமிஷனர் சார், இவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா. அது மட்டுமல்ல, நீங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிற அந்த குரு நான் தான்.